இதை பார்த்தால் பரம்பரை சென்றான் பத்மாசுரன். பரத்தை கொடுத்து விட்டு என்னுடைய தாத்தா மாட்டிக்கொண்டு விழுத்துக் கொண்டிருக்கிறார். இதை இப்படியே விட்டால் எனக்கு பெருமையா? இப்போதே புறப்படுகிறேன். என் பாட்டியை சந்திக்கிறேன். என் பாட்டியை உடைத்தால்தான் என் தலையே நிம்மதியாக இருக்கும். இல்லை என்றால் வெடித்தே போய்விடும் என் தலை. புறப்படுகிறேன். என் பாட்டியை சந்திக்கிறேன். பாட்டி பாட்டி பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுக்க போகிறேன் என்று உரைத்துவிட்டு சென்ற என்னுடைய சுவாமியை இதுவரை காணவில்லையே. எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையே. வருவார் வருவார் என்று வடிமேல் விடுவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். வரட்டு பார்க்கலாம். என்ன வேணும்னு கேட்கிறது. எங்கும் நிறைந்தவளே ஏகாந்த ரூபிணியே வீணையை மீட்டி பாடலை பாடுகின்ற பொழுது என்னுடைய செவிகளுக்கு எவ்வளவு இதமாக இனிமையாக இருக்கிறது தெரியுமா? கையில மலையை பார்த்தாயா அமைதி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் எதற்காக? காளியம்மன் சேவக்கர கடினம் கர்த்தரோடு ஆடுகிறார் நடினம். தமிழின் தாளம் தட்டினாண்டி பிரம்ம மேளம் கொட்டினாண்டி நாரத தம்புரார் வீணை முடிகிட சகல தேவர்களும் கண்டு மகிழ்ந்திட. அற்புதம் அற்புதம். நாரதா, உன் இனிமையான கீதத்தை என் செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. வாழ்க நீ, வாழ்க உன் கழக, வாழ்க நாரதா வாழ்க. என்ன பாட்டி? நான் வாழ்க என் கழகம் வாழ்கவா? நான் என்ன கழகக்காரனா? நாரதா, கழகத்தை செய்ய வேண்டும் வந்தா உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். பாட்டி சந்திக்கலாம், பாட்டிடத்திலே விடைபெறலாம், பாட்டியின் பாதார சேவையை வந்து வணங்கலாம் என்று ஓடி வந்தேன். கழகக்காரா என்று சொல்கிறாய். ஏனென்றால்
என்றால் இதயமே பதறுகிறது பாட்டி. அப்படிதான் இருக்கும். அதை விட என் இதயம் பதறுகிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றும் இல்லாமல் இன்று கைலாயத்தில் நான் தனிமையில் இருக்கின்ற நேரம் பார்த்து வந்திருக்கின்றாயே, எந்த கலகத்தை எங்கு செய்ய போகிறாயோ? பாட்டி, நீங்கள் மட்டுமா அப்படி பார்க்கிறீர்கள்? பாமர மக்கள், உலகத்திலே தெரியாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வருந்து விட்டான் கலகக்காரன் கலகக்காரன், கலகக்காரன், நாராயணம் நாராயணம். நான் கலகக்காரனே கிடையாது. கலகம் என்றால் என்ன? என்ன? ஒரு செய்தியை மற்றொரு இடத்திலே சொல்வதால் அதற்கு பெயர் கலகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பிறர் செய்வது கலகம், நான் செய்வது கலகம் கிடையாது பாட்டி. அப்படி என்றால் நான் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் அங்கு நன்மை பிறக்கும், நன்மை பிறக்கும். நாரதனுடைய கலகம் நன்மையில் முடியும் என்று உரைக்கின்றாய் அல்லவா? தர்ம கலகம் அதர்ம கலகம் இரண்டு கலகம் உண்டு பாட்டி. நான் செய்வது தர்ம கலகம். அப்படியா? இருவர் பேசாமல் இருந்தால் பேசுவார்கள், அது நன்மை கலகம். ஆனா ஒரு சில பேர் செய்வான், ஒரு பழைய ஒரு கலகம் ஒரு இடத்துல பண்ணா ஊரே பத்திக்கு நெறியும், அது அதர்ம கலகம் பாட்டி. அப்படியா? நான் தர்மத்தின் வழி செல்பவன். நீங்கள் பேசலாமா? சரி, நான் வந்த வேலையே மறந்து விட்டேன். ஆமா நாரதா, இங்கு எதற்காக வந்தாய், ஏன் வந்தாய்? ஏன் என்றால் என் கணவரும் இப்பொழுது இங்கு இல்லை. ஏன் என்றால் பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுக்க சென்றிருக்கிறாய். அப்படி இருக்கின்ற பொழுது தனிமையில் நான் இருக்கின்றேன். இந்த நேரத்தில் இங்கு எதற்காக வந்திருக்கிறாய்? பாட்டி, இதை சொன்னாலும் கலகக்காரன் என்று சொல்வீர்களோ என்னவோ தெரியவில்லை. எனக்கு ஏன் வேண்டாம் வீண்வாதம், வேண்டாம். நாரதா, இல்லை இல்லை நாரதா, நாரதா, என் கதையை தான் நான் இது உள்ள வேறா வேண்டா. இல்லை பாட்டி, நேரா நான் ஏதாவது சொல்லி வந்துட்டான் கலகக்காரன் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் ஓடோடி வந்தேன். அப்படியா? ஆமா. என்ன நன்மை? தாத்தா எங்க இருக்கிறார்? அங்கு வரம் கொடுக்க சென்றிருக்கிறார். பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுக்க சென்றிருக்கிறார். அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீர்கள். வரத்தை கொடுத்து விட்டார் தாத்தா பத்மாசுரனுக்கு. வரத்தை கொடுத்து விட்டாரா? ஆமா. ஆனா இன்னும் வர காணவில்லை. எப்படி வருவார்? ஏன் வர மாட்டார்? சூழ்ச்சியிலே செய்து விந்தையிலே ஆட்சி புரிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டான் பத்மாசுரன். எப்பேற்பட்ட வரத்தை பற்றான் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? நான் யார் சிரசின் மீது கரம் வைத்தாலும் பற்றி எரிய வேண்டும் என்று வரத்தை பற்ற. அப்படி என்றால் தாத்தா வரத்தை கொடுத்து விட்டாரா? கொடுத்து விட்டார் அப்பேற்பட்ட வரத்தை. ஆமா. ஆனால் அங்கு பார்த்தால் யாருமே கிடையாது. அரசை பரிசோதிக்க வேண்டும் என்றால் உன் தலையிலே நான் கை வைக்க போறேன். உண்மை சுவாமியுடைய நிலை. தாத்தா பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கார் பாட்டி. ஓடிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, ஆமா, ஏன் சுவாமிக்கு ஓடுகிறார். இறைவா, இறைவா, போகின்ற பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று 1000 முறை எடுத்து உரைத்தேடு. பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுக்கத்தான் வேண்டும் என்று உரைத்து விட்டு சென்றீர்களே. வரம் கொடுத்த கடவுள் மீதே சிரத்தை கரை வைத்து எறிய வேண்டும் என்று நினைக்கின்றானே அடப்படுபாவி பத்மாசுரா. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைத்துக் கூட பார்க்கவில்லையே இறைவா. வாழ்வின் முடிவு இதுதானா? மலரும் வாழ்வு வளரும் வாழ்வி வாழ்தானா? வாழ்வின் முடிவு இதுதானா? மலரும் வாழ்வு வாழ்தானா? அலையும் எனக்கு ஆறுதல் கூற, அலையும் எனக்கு ஆறுதல் கூற. இதுதானா? நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே.
அழுதிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே. ஆண்டவா, மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி தலை திறந்தவர், படி அழைக்கக்கூடிய தெய்வம். என் கணவருக்கு இந்நிலை வந்து நேர்ந்து விட்டது இறைவா. அம்மா, எந்த நேரத்தில் இந்த பாவை நான் உதித்தேன் என்று தெரியவில்லை. எனக்காக நிலையை கொடுக்க வேண்டும். எடுத்து உரைத்த பொழுது போகதான் போகிறேன் பார்வதா என்று உரைத்து விட்டு சென்றீர்களே அத்தா. என் மனமாகப்பட்டது ஏன் நோகிறது? நான் என்ன செய்வேன்? ஆமா, எனக்கு என்ன இருக்கிறார் என்னுடைய அண்ணன் கண்ணன். அண்ணா கண்ணா, வைகுந்த வாசா, கோபால, நாராயணா, பாண்டுரங்கா, பரமதாயாளா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து என் குறைய தீர்ப்பாய். நானும் ஒரு பெண் தானே. நான் கலங்கி நிற்கிறேனே. அம்மா, ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்து வளர்ந்து இல்லறத்தில் ஈடுபட்டு கணவனுக்கு ஒன்று என்றால் அந்த பெண்ணா பிறந்தவளை எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? தெய்வமே, தெய்வத்திற்கு வந்த சோதனையா? சுவாமிக்கு வந்த சோதனையா? ஒவ்வொரு பாமர மக்கள் அம்மா, தாய் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாடகி ஆதிபரா சக்தி அம்மா, என் மஞ்சள் குங்குமம் நிலைத்திருக்க வேண்டும், என் மாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டும், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ வேண்டும். அந்த பெண்ணா பிறந்தவள் என்னையே நினைத்து தாயே என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அழுகிறார்களே அம்மா. இந்த பாவை நான் என்ன பாவத்தை செய்து என்னுடைய அண்ணனை சந்தித்தா இதற்கு வழி பிறக்கும்? அண்ணா கண்ணா, வைகுந்த வாசா, ஏழு மலைகான என்பருமானு, பெண்ணாக பிறந்தது பாவமாடு அம்மா. நான் செய்த பாவம். போகாதீர்கள் போகாதீர்கள் என்று உரைத்த பொழுது மனவனுடைய வார்த்தையை கேளாமல் சென்றீர்களே சுவாமி. உங்களை பார்க்க முடியாத பாவையாடு இருக்கிறேன். எப்பொழுது வருவீர்களோ? உன்னை நான் எப்பொழுது பார்க்கின்ற போறேனா? கண்ணிலையோ மனமில்லையோ இறைவா, கலங்கும் நிலை மாற வழியில்லையோ அம்மா. கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா, கலங்கும் நிலை மாற வழியில்லையோ. கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா, கலங்கும் நிலை மாற வழியில்லையோ. இறைவா, இறைவா,
கண்ணில்லையோ பணமில்லையோ இறைவா கண்ணா வைகுந்த மாசா கோபாலா நாராயணா பாண்டுரங்க பரமதாயாளா கோவிந்தா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த தங்களுடைய குறையை தீர்ப்பாயே எனக்கென்று இருப்பது நீங்கள் தானே கோவிந்தா கோவிந்தா